அட சண்டாளா, அட சதிகாரனே, பலிகாரனே, என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு அகங்காரம். எந்த அகங்காரம் இருந்தால் என் கணவர் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்து பெரும் தவறை இழைத்து விட்டாயே. ஓஹோ பிரம்மதேவா, தவறு மேல் தவறு செய்து 3 தவறுகள் செய்து 3 பாவத்திற்கு நீ ஆளாகி விட்டாயே பிரம்மதேவா, ஆளாகி விட்டாய். என்னை மன்னித்து விடுங்கள். வாய் திறந்து பேசாதடா மடையனே. ஓஹோ, இந்த உலகில மும்மூர்த்தி தேவர்கள் நானும் ஒரு கடவுள். மும்மூர்த்தி தேவர்கள் நாம் இல்லை என்றால் இந்த அகில உலகம் கிடையாது. நாம் படைத்தால் தான் சிவபெருமான் உணவளிக்க முடியும், உயிர் கொடுக்க முடியும், கண்ணபெருமான் அளிக்க முடியும். அப்ப நான் இந்த உலகத்தில் நான் தான் பெரிது என்று கர்வம் கொண்டாயா? ஆணவம் கொண்டதால் என்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்தாயா நீ? அப்படியெல்லாம் ஒன்றில்லை. ஆனா உள்ள பேசாதீங்கண்ணா. இந்த உலகத்துல உலகத்திற்கு தாயாக விளங்கக்கூடியவர் இந்த உமையவள் சக்தி. இந்த அண்டரண்ட சராசர புவனங்களில் இந்த சக்தி ஆதிசக்தி நான் இல்லை என்றால் இந்த அகில உலகமும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் தாயாக விளங்கக்கூடியவள். உனக்கும் நான் தாய். இந்த பெற்ற தாயாக விளங்கக்கூடிய இந்த உமையவள் சக்தியை பாதத்தில் விழ வேண்டும் என்பதற்காக இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தாயா நீ? அப்படி எல்லாம் ஒன்றில்லை. வாய் திறந்து பேசாதே நீ. ஓஹோ, இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. இந்த உலகத்துல மும்மூர்த்தி தேவர்களில சிவனுக்கும் 5 சிரம், இந்த பிரம்மதேவன் எனக்கும் 5 சிரம். நான் சிவனுக்கு ஒப்பானவன் என்று ஆணவமா உனக்கு? இல்லை, நான் தான் சிவன் என்று மனதிலே நினைத்தாயா? மனதிலே நினைத்த காரணத்தினால் சிவபெருமான் அமர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தாயா? இந்த தாய் உன் பாரத்தை வடிவ அமைதியாக இருந்தாயா நீ? பிரம்மதேவா, என்னுடைய ஆங்கார கோபத்திற்கு நீ ஆளாகிவிட்டாய். நீ செய்த தவறுக்கு நிச்சயமாக உறுதியாக நீ செய்த தவறுக்கு உனக்கு தண்டனை கிட்டுவனா? என்னை அத்தையாகப்பட்டவள் நான் செய்த தவறுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்று சொன்னாங்க. இப்பொழுது இந்த கைலங்கரை விட்டு நான் உடனே புறப்பட வேண்டும். புறப்படுகிறேன். இது ஆச்சரியமா இருக்கிறது. தினந்தோறும் படியிழந்து விட்டு இந்த கைலங்கிரிக்கு நான் வருகை தெரிந்தவுடனே இந்த கைலங்கிரியை கோலாகலமாக கொண்டாடுமே. 1000 பேர்கள் ஆலாசி எடுத்திருப்பாங்க. என் மனைவி நிமிர்ந்த தலை குமிந்து என்னுடைய நிலை பார்த்து எனக்கு பாத பூஜை செய்வாள். கணவர் இதோ வருவாரா அதோ வருவாரா என்பதற்காக என்னை எதிர்பார்த்திருப்பாங்களே. இன்று கைலங்கிரியில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தது போல இருக்கிறது. இல்லைங்களே, எல்லாம் படுத்து கைலங்கிரியே ஒரு அகோரமான கோபத்தில் இருப்பது போல இருக்கிறது. கோபத்தில் இல்ல, தூக்கத்தில் இருக்கிறார்கள். பார்வதியும் காணவில்லை. நந்தீஸ்வரன் வந்தான், அவனையும் காணவில்லை. நந்தீஸ்வரனும் காணவில்லை. என் மகன் விநாயகனையும் காணவில்லை. முருகனையும் காணவில்லை. என்னடா ஆச்சரியமாக இருக்கு. எங்கே போயிருப்பார்கள்? வாட் இஸ் இட் ஸ்டூபிட் நான்சென்ஸ் கமெண்ட் பாலத்து கடையிலே ஒருத்தரையும் காணோம். அம்மா வந்துருச்சு. அம்மா அம்மா இன்று இவளுடைய நடையும் உடையும் இவளுக்கு மனதில் இருக்கக்கூடிய அகமும் பெரும் வித்தியாசமாக இருக்கிறது. என்ன ஏப்ப போடுறா?
ஏதோ ஒரு கோபத்தில் இருப்பார். அதனால என்னவென்று கேட்டு பார்ப்போம். கண்ணே பார்வதா, பார்வதா. என்ன தானே அம்மா சிலுக்குது? ஏய், என்னடி ஆச்சு? என்னடி சிலிப்பிக்கிட்டு போற? அதுதாங்க வேற எந்த பிரச்சனையும் இல்ல. போகும்போது பஞ்சனைக்கு கூப்பிட்டான், வர திடீர்னு வர. நீங்க அப்பயே போயிருக்கணும். அதுதான் அவருக்கு ஒரு கோபம் மாட்டேங்குது. அதுக்கு என்னென்னமோ கேள்வி கேட்டா அதுக்குள்ள இவரு வந்துட்டாரு. ஆமா ஆமா சரி, இப்பயாவது பண்ணிடலாம். செல்லமா ரைட், கூப்பிடுறேன். கூப்பிட்டு போ. அம்த ஒரு அம்த. இப்ப நான் கூப்பிடுறதுல பாருங்க என்ன கோபம் தஞ்சு போயிடும். அப்படி பண்ணுங்க. கண்ணே பாரு. அம்மாய் முடிச்சிட்டு போயிருப்பா. ஏண்டி இப்படி கத்துற? ஏன் கூப்பிடுற? எதுக்கு கேட்காதா? எதுக்குடி கூப்பிடுவாங்க? என்ன கூப்பிட்டீங்க? எப்ப பார்த்தாலும் வந்தா பாரு பாரு பாருன்னா என்ன பார்க்க சொல்றீங்க? என்ன பாருக்கு போறது? இல்ல பாருப்பா, நைட் நேரத்துல மூடி வச்சிடுறாங்க, காலையில கறக்கவும் மாட்டேங்கிறாங்க. எந்த பாருக்கு நாங்க போறது? குடிகார பையன் பாரு. அவரு பாருன்னு செல்லமா கூப்பிட்டாரு. ஏய், என்னடி உனக்கு கோபம்? தினந்தோறும் நான் வந்த உடனே என் பாதத்தை பணிவாய், சிறந்த முகத்தோடு மன்னவா என்று அழைப்பாய். இன்று இவ்வளவு கோபம், என் மூஞ்சு பார்த்து கூட என்னடி துப்புற? எதுக்கு துப்புனா? என்னப்பா என் மூஞ்சில துப்ப? அங்க துப்புறதுக்கு என் மூஞ்சில துப்பிட்டு போவ. கண்ணே பாரு. ஏய், இங்க பாரு. சாமி ஒத்தா வச்ச ஜெய்யுமே அம்மா கண்டு சூடு. இப்ப நான் என்னக்காக அவரை சொல்லி போட்டு நானு? ஏய், என் பாதத்தை பணி. உன் விளையாட்டம் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என் பாதத்தை பணிந்த பிறகு உனக்கும் எனக்கும் உரையாடல் தொடங்கும். பாடி. பாதத்தை நான் பணிவதா? யார் பணிவார்? நீதான் பணி வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாதத்தை பணிவது? ஒரே முறைதான். பாதம் பணிந்து விட்டேன், என்னுடைய கடமை முடிந்து விட்டது. நான் எதற்காக மீண்டும் பணிய வேண்டும்? என்ன பதற்றுகிறாய்? நான் இப்பொழுது நான் படிந்து விட்டு வருகிறேன். என் பாத்தியை பணிந்து விட்டாங்கிறாயே. உலக மக்களுக்கு எல்லாம் தாயாக இருந்து கொண்டு இப்படி விட்டு பொய்ய பேசுகிறாய். நீ பெண் குலமா? நான் பொய்யுரைக்கிறேனா? இந்த உலகத்தாய் என் வாயில் பொய்யா? சுவாமி, பாதம் பணிந்தது உண்மை. இந்த உலகத்திலே ஐமுகம் கிடைத்த அந்த பகவானுக்கு பாதம் பணிந்தது உண்மை. அதற்கு ஆதாரம் இதோ இருக்கிறது. மலர்கள் தூவி நான் பாதம் பணிந்தது. பேசாத சாமி, பேச. ஆமாப்பா, சந்தனம் பன்னீர் உண்மைதான். மலர்கள் பூரா தூவி இருக்குது. எப்ப இந்த மாதிரிதான் உங்களுக்கு பாத பூசை நடக்கும்? நடந்து போச்சா பூசை? என் சிம்மாசனத்திற்காமையே பூசை. என்ன சமாசாரம் நடந்துச்சு? என்னடி நினைச்சிட்டு பேசுற? நான் இப்பதான் வர்றேன். பணிந்தேன். யாரை பணிந்தாய்? எப்பொழுது பணிந்தாய்? என் பார்த்து நீ எப்படி பணிபட இப்பொழுது வருகிறேன். இந்த சிம்மாதனம் யாருக்கு உருத்தான சிம்மாதனம்? இந்த சிவன் எனக்கு மட்டும். இதில் தாங்கள் மட்டும் அமர வேண்டுமா? இல்ல அமர்வதற்கு வேற யாருக்காவது? ஒருவன் மட்டுமே அமரக்கூடிய சிம்மாதனம். அப்படி என்றால் சிம்மாதனத்தில் அமர்ந்தது நீங்கள் தான். ஐமுகம் கிடைத்த பகவானுக்கு நான் பாதம் பணிந்தது உண்மைதான். என்னுடைய கடமை இன்று நிறைவேறியது உண்மைதான். என் கோபத்திற்கு ஆளாய்விட ஜாக்கிரதை. எப்பொழுது பணிந்தாய் நீ? உங்களை விட மிகவும் ஆங்கார கோபத்தோடு இருக்கிறேன் நான். உண்மைதான். இருவருக்கும் உரையாடல் வந்துவிட்டால் நீதி நேர்மை இருப்பது முக்கியம். இந்த சிம்மாதனத்தில் அமர்ந்தது யார்? உங்களுக்கு மட்டும் ஐமுகம் இருக்கிறதா? இல்ல உலகில் வேற யாருக்காவது ஐமுகம் இருக்கிறதா? இந்த சிவன் எனக்கு 5 முகம். நமது மருமக பிள்ளை பிரம்மனுக்கு அவனுக்கு 5 சிரம். அப்படி என்றால் பிரம்மதேவன் பாதத்தை அல்லாஹ் சிம்மாதனத்தில் அமர்ந்து விட்டால் அவன் பாதத்தை நான் பணிந்து விட்டேன். இதுவே என்னுடைய கோபத்திற்கான காரணங்கள். அம்மா மூஞ்சி கோபம் வந்திருக்காது. நானும் சிறிது நேரத்தில் கோபப்பட்டு இருப்பேன். அம்மாவும் கோபம் வந்திருக்காது. நீ இல்ல நேரத்தை பண்ணிட்டாங்க வந்து. அவன் யாரு? ஏன் தொடக்கூடாதா? கூடாது. அவன் நமக்கு யார்? மருமக பிள்ளைதான். ஏதோ தெரியாமல் வந்திருப்பான். அவன் பார்த்து தெரியாமல் நீ பணிந்து விட்டாய். அவனை மன்னித்து விட்டு என் பாதத்தை பணிவா. ஓஹோ, உங்களை இழிவாக பேசினால், உங்களை இழிவாக நடத்தினால் உங்களுக்கு கோபங்கள் வந்துவிடும். ஆனால் நான் அவமானப்பட்டால் உங்களுக்கு கோபம் வராது. அப்படிதானே? நான் யார்? இந்த அகில உலகத்திலே உமையவள் சக்தி. இந்த அண்டரண்ட சராசர புவனங்களுக்கு நான் அன்னை. நான் உலகத்தாய். நான் சாதாரணமாக பிரம்மதேவனுடைய பாதத்தை பணிவது உங்களுக்கு சற்றும் அவமானமாக இல்லையா? இல்லை. பெண் என்றால் பூவுக்கு ஒரு சமமாக சொல்வார்கள். எங்களுக்கு பூக்குன்னு தெரியாதா?
சொல்லி கொடுக்காம ஒரு பொறுமைக்கு உதாரணமே நீதான். அவன் ஏதோ தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்திற்காக வந்திருக்கின்றான், அமர்ந்திருப்பான். அவனை மன்னிப்பதுதானே தாய் தந்தை குணம். இல்லை, மன்னிப்பா? தவறு செய்ததற்கு மன்னிப்பு தர வேண்டுமா? மன்னிப்பு என்ற வார்த்தை இருப்பதனால்தான் மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டிருக்கிறார். அந்த மன்னிப்புக்கு அதாவது தவறுக்கு ஏற்ற தண்டனை கொடுத்து விட்டால் மீண்டும் தவறுகள் செய்வார்களா? அதனால் அவருக்கு தண்டனை அளித்தே தீர வேண்டும். அவன் என்னடி அப்படி ஒரு தவறு செய்தான்? என்னுடைய சிம்மாசனத்தில் தெரியாமல் அமர்ந்து விட்டான், இது ஒரு தவறா? ஓஹோ, உங்களுடைய சிம்மாசனத்தில் தெரியாமல் அமர்ந்தது உங்களுக்கு தவறாக தெரியவில்லை. அப்படி என்றால் பரமேஸ்வரா, அப்படி என்றால் நீங்கள் இல்லாத நேரத்திலே பஞ்சனையில் நீங்கள் அமரும் பஞ்சனையில் பிரம்மதேவன் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு எந்த கோபமும் வராதா? கணவனுக்கான உரிமையை மற்றவர் பறித்துக் கொண்டால் எந்த ஒரு பெண்ணுக்கும் கோபம் வந்துதான் தீர வேண்டும். பரமேஸ்வரா, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 5 முகம் இருக்கும் காரணத்தினால்தான் நான் தங்களை அதாவது பிரம்மதேவனை தாங்கள் என்று நினைத்து நான் பாரத்தை வழிந்து விட்டேன். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். என்னுடைய கோபங்கள் தனிய வேண்டும் என்றால் இருந்தால் உங்களுக்கு 5 சிரம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் பிரம்மனுக்கு 5 சிரம் இருக்க வேண்டும். பெரிய இதுல வந்து மாடிச்சா படைக்கின்ற பொறுப்பேற்றவன், 5 முகம் கொண்ட திமிர் அவனுக்கு. படைக்கின்ற அகந்தி. அவன் அமர்ந்தது தவறல்ல. என் மனைவி என்னிடத்தில் சபதமிட்டாலே சாமி, இதுதான் தவறு. தவறு இருந்தால் பிரம்மனுக்கு 5 சிரம், 5 சிரம், இல்லையே இந்த சிவனுக்கு 5 சிரம், 5 சிரம் என்று இடத்தில் சபதமிட்டு இருக்கிறாளே, அவள் சொல்வதும் நியாயம்தான். இன்று பஞ்சில் அமர்ந்தவன் நாளை பஞ்சனைக்கு வரமாட்டான் என்று நிச்சயம். அகந்தி கொண்டவன், ஆணவக்காரன், இவனுக்கு சரியான பாடத்தை பூர்த்தியாக வேண்டும். என்ன ஒரு திமிர் இருந்தால் என்னுடைய சமாதானத்தில் வந்திருப்பான். இருந்தால் சிவனுக்கு 5 சிரம், இல்லையே பிரம்மனுக்கு 5 சிரம் என்று சொன்னாலே இவள் இந்த சபதத்தில் நான் வெற்றி பெற்று ஆக வேண்டும். 2 தொழிலை மேற்கொண்ட சிவன் நான். இந்த பிரம்மனை என்ன செய்ய போகிறேன் என்று மட்டும் பார். கடவுளே, சாமி, இதிலுமே தாங்காது கடவுளே. ஓடிவிடு, கொன்று விடவே. போ. என்னுடைய சமாதானத்தில் அமர்ந்தவனே, ஆணவக்காரனே, அறிவிழந்தவனே, முதுகெலும்பில்லாத முட்டாளே, உனக்கு என்னடா ஒரு நெஞ்சலத்தம், என்னடா ஒரு துணிச்சல்? சிவனுடைய சமாதானம் தெரியாமல் படிக்க அமர்ந்தாயே பிரம்மா. தவறு செய்து விட்டு பேச முடியாமல் முழிக்கின்றானோ? அழித்து விடுங்கள். தவறு மீது தவறு செய்து விட்டு இப்பொழுது வந்து மன்னிப்பு கேட்கின்றான். 5 சிரம் கொண்டேன் என்ற திமிரா உமக்கு, படைக்கின்றேன் என்ற கர்வம் உமக்கு, நான் என்ற அகந்தி உனக்கு. என் மனைவி என்னிடத்திற்கு சபதம் விட்டிருக்கிறாள். இருந்தால் பிரம்மனுக்கு 5 சிரம், இல்லையே இந்த சிவனுக்கு 5 சிரம். என்னடா பிரம்மா, இன்று நாள் முதல் உனக்கு 5 சிரம், நாளை முதல் உனக்கு 4 சிரமாக இருக்கட்டும். உன்னுடைய தர்ம சிரத்தை இந்த சிவன் இப்பொழுது நான் கொய்ய போகிறேன். மன்னித்து விடுங்கள். மன்னிக்க வேண்டுமா? தெரியாமல் அமர்ந்து விட்டேன். உங்களுடைய மருமக பிள்ளை மன்னித்து விடுங்கள் மாமா. தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உம்மை சும்மா விட போவது கிடையாது. உம்மை சும்மா விட போவது கிடையாது. நீ எங்கு ஓடினாலும் உன்னை விட போவது கிடையாது.
விட்டுறாதீங்க ஏற விட்டுறாதீங்க. சத்தம் சொல்லு, நீ சொல்லு அடிக்க மாட்டேன். சத்தம் சாமி கடவுளே, கொஞ்சம் கம்மிட்டு இருக்குமா? சத்தம் பேசாதீங்க. ஐயாவனா பேசாத. போன வெளிப்படுறது சாமி கடவுளே, சாமி கடவுளே, சாமி என்னங்க ஆச்சு சிரிக்கிற? சாமி சிவபெருமானே கடவுளே, இது போல எப்ப இருந்தது இல்லையே. இதற்கு முன்புதாக இது மாதிரி செய்ததே இல்லையே சாமி கடவுளே. பைத்தியமா சாமி? உங்களுடைய நந்திக்காவலன் நான் சாமி. பைத்தியம், உங்களுடைய நந்திக்காவலன் கடவுளை நானு. நான் பைத்தியம். பைத்தியம் இல்லைங்க, நீங்க சிவபெருமான் கடவுள். கடவுள் சாமி, அனைத்து மக்களுக்கும் உயிர் கொடுத்து உணவளிக்கக்கூடிய கடவுள் நீங்க. அப்ப அந்த சிவபெருமான் பைத்தியம். சிவபெருமான் பைத்தியமா? ஓ பைத்தியம். நீ பைத்தியம். நான் பைத்தியம் இல்ல. அப்ப நான் பைத்தியம். நீங்க கடவுள் சாமி. சாமி சிவபெருமான் உங்களுக்கு என்னாச்சு? சாமி என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க ஆச்சு கடவுளே? நீதான பைத்தியம். பைத்தியம் நான் லூசு. நீ பைத்தியம். இவருதான் சரியா சொல்றாரு. இவர் லூசு, நான் பைத்தியம். அம்மா நீ ஏமாம பேச கடவுள் மாமா. கடவுள் போய் கடவுள் அந்த அப்படி பேசாது சாமி. எல்லாரும் பைத்தியம் பைத்தியம், பெரிய பைத்தியம். பைத்தியம் சொல்லாத காலையில சம்பளம் கொடுக்க மாட்டாங்க சாமி. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். தக்காளி வெங்காயம் பூண்டு பைத்தியம் வெள்ளை கடவுளே. நான் பைத்தியம் இல்ல கடவுளே. சாமி நான் உங்க நம்பிக்கை கடவுளே. நீ பைத்தியமா? அங்க இல்ல, நான் பைத்தியம். நான் செய்யற மாதிரியே செய்யி சாமி. நீங்க கடவுள் சாமி. சாங்கு செக்கு சடக்கு செக்கு சாங்கு சாங்கு செக்கு சடக்கு செக்கு சாங்கு செக்கு பைத்தியம். இது யாரா பம்பு தங்களுக்கு போகடா சாமி. நான் பைத்தியம் இல்ல கடவுளே. நீ பைத்தியம், நாடும் பைத்தியம். எங்க நான் பைத்தியம் இல்லைங்க, உங்க நந்திக்காவலங்க. நந்திக்கா அவன் யாரு? அவன் தான் பெரிய பைத்தியம். நந்தி கூப்பிட்டு குண்டு புண்டா மாட்டலையா? குண்டு பைத்தியம். அது குண்டு பைத்தியம் இல்ல, அந்த பூத பைத்தியம். தூக்க வேண்டிய பைத்தியம்
ஆறு நீ தான்டா பைத்தியம். நான் இல்லையே பைத்தியம். அப்ப நான் பைத்தியம். நீ பைத்தியம் இல்ல சாமி. அப்ப நீ பைத்தியம். நான் பைத்தியம் இல்ல. ஓய் இத்தனை பேரு முன்னாடி இத்தனை பேரு முன்னாடி சாமி என்ன ஆடுது சாமி என்ன ஆடுதுங்க. அப்ப அது ரெண்டு பைத்தியம். பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். குண்டே தெரிஞ்சு போச்சுடா. ஓய் சாமிக்கு என்னமோ ஆயிருச்சு. இல்லைன்னா சாமி கடவுள் இப்படி பேச மாட்டாரு. அவர் என்ன பண்றாருண்ணா சாமி பண்ணுவாரு கடவுளை தப்புங்க. பைத்தியம்டா நீ. நான் பைத்தியம் நீங்க உங்க நம்பிக்கை அவளங்க. நான் பண்ண மாதிரி போறேன். பைத்தியம். பைத்தியம் பைத்தியம் சாமி நீங்க இந்த சிரத்தை அறுத்ததுல இப்படி பேசுறீங்க. இது பைத்தியம். யாரு? நான் பைத்தியம். எல்லாரும் பைத்தியம். எல்லாரும் பைத்தியம் சொல்லாத கல்லு கட்டுப்பட்டு வச்சு போடுவாங்க. ஒரு பைத்தியம் பொறுக்கிட்டு இருக்கு. ஐயோ அது பசிபிட்டு ராசாமி. யாரும் பைத்தியம் இல்லைங்க. எத்தனை பேரு முன்னாடி நான் பைத்தியம் சொல்றேன். நம்ப மாட்டேன். நீங்க பைத்தியம் கிடையாது. நீங்க சிவபெருமான். போடா முட்டா பயலே. நான் பைத்தியம் நீ பைத்தியம். போட பைத்தியக்கார புண்டை. அவளா நாடு பேசுறேன். அதுதான் தெரியல. பைத்தியம். இவன் பாரு பைத்தியம் மட்டும் இப்படி எடுத்துட்டு இருக்கான். ஏன் சாமி அக்கப்போர் பண்ணுவாங்க. நீங்க பைத்தியம் கிடையாது. அக்கப்போர் சாமி. அந்த அக்கப்போர் பைத்தியம். சோ அப்ப அவன் பைத்தியம். அது இல்லைங்க. அந்த அதுல அவன் பைத்தியம். அது பைத்தியம். அயுசி அது பைத்தியம். போயா பைத்தியம் கூடி. போயா பைத்தியம் கூடி அது பைத்தியம். ஐயோ கடவுளே அப்படி இல்ல. ஐயோ கடவுளே அதுல அது பைத்தியம். அது பைத்தியம். இவருக்கெல்லாம் பல்லு வலியா? பைத்தியம் தரிசிக்கு நம்ம பம்புக்குதான் மாட்டேங்குது. பைத்தியம் தரிசிக்கு எனக்கு பம்புக்குதான். இவன் பைத்தியம். சிவபெருமான் தெலுங்கு பேசுறாரு. சிவபெருமான் தெலுங்கு பேசுறாரு. கடவுளே கடவுளே பைத்தியம். யா பைத்தியம் இப்படி பண்ற? எனக்கு பிடிக்கல சாமி. என்னங்க ஆச்சு? நம்ம ரெண்டு பேரும் இங்க இது இருக்குல்ல என்னது காட்டிமாகு இது மேல ஏறி அந்த இது புடிச்சுக்கலாமா? வயரை புடிச்சா ஊ பொச்சில போக வர யா பொச்சில போக வர கூத்து நடக்காது. 108 ஆம்புலன்ஸ் தான் வராது. பைத்தியம் பைத்தியம். நான் பைத்தியம் நீ பைத்தியம் எல்லாரும் பைத்தியம். முடிஞ்சு போச்சு. பைத்தியம் பிடித்தால்